ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். வீடியோவை கீழே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சுத்தம் பண்ணுறோம் பாருங்க. இந்த பாருங்க ஃபஸ்ட் நீங்கள் அந்த முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எனக்கு பாருங்கள். அது என்ன பேர்? ஜிலேபி போடுங்க. கெண்டை மீன் கெண்டை மீன் ஜிலேபி மண்டை வேணுமா? பொறிக்கிறதுக்கு மண்டை வேணும். பாப்பா அங்கே வந்துடும். இது விஷம். விஷமா? இது வந்து விஷம். வச்சுக்கிட்டு இருக்க இவனுக்கா? இதுல வைவாடா அது செதில் எடுக்கவாடா. யார் பாருங்க சாப்பிடு. நீ சாப்பிடு சாப்பிடு. வீடியோ எடுக்கிற நீ எங்க அம்மா வீடியோவே எடுக்க. இவன் தான் பேமி. நான் இங்க பாருங்க இப்படி படுத்துக்கிட்டு கிளம்பி. இவன் சுதர்ஷன். இவன் தான் ஜெயிஸ். நல்லா சுத்தமா அலசி ரெண்டு கியூட்டிய போட்டு நல்லா அலசுன அழகா இருக்கு. நேத்திக்கு எப்படின்னு சூப்பரா நல்ல மீனா இருக்கா பாருங்க. நல்ல மீனா இருக்கு. செக் பண்ண நம்ம ப்ரோ வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து நல்ல மீன் இப்போ குடிச்ச மீன்னா நம்ம கடையில் வாங்குற மீன் வந்து 10 நாள் 11 நாள் வச்சு வாங்குற மீன் வந்து ரத்தம் வராது. சோப்புக்கெல்லாம் நல்லா வரும். நம்ம வந்து இது வந்து நம்ம இப்போ பிடிச்சிட்டு வந்து உடனே நம்ம க்ளீனாக அடித்து கொண்டு க்ளீன் பண்ணோம்னா அது வந்து ரத்தம் இப்படி ரத்தம் நல்லா வரும். ரத்தம்லாம் இருக்கும் நல்லா. அது ரத்தம் வரலன்னா அது நல்ல மீன் கிடையாது. 10 நாள் 11 நாள் வச்ச மீன் அர்த்தம். தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்ன் பவுடர் போட்டுக்கலாம். நல்ல வாழை மரம் இதெல்லாம் சாப்பிட போறோம். இதில் போட்டு போகிறோம். இப்போ இதை ஊற்றிக்கலாம். முட்டை போடலாம். நாட்டுக்கோழி முட்டை பாருங்க, அப்படியே சளி மாதிரி இருக்கு. சொன்னேன் எவனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அற்புதமா இருக்கும் முட்டை. அதோட மீன் மசாலாவா? இப்போ மீன் பொடி பாருங்க. மீன் பொடி அதான் மாட்டாங்க. நம்ம ப்ரோ வந்து பிக்காரு. பயங்கரமான ஆளு எல்லாத்துலேயும். நான் இதில் போய் பக்கத்தில் ப்ரோவுக்கு ஹெல்ப் பண்ணேன். ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சாரு. பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் கொஞ்சம் போடுறாரு ப்ரோ. போட்டாச்சு. இப்போ நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறேன். நல்லா பிசையணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே நல்லா உள்ள தடவு உள்ள கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கட்டும். நல்லா படைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ இந்த இதில் இருந்து தட்டுக்கு மாற்றிட்டோம். இதில் தான் நல்லா ஈஸியாக நல்லா ஊறி இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படியே 15 நிமிஷம் ஊற வைக்கணுமா நம்ம ப்ரோ சொன்னார். 15 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம் கரெக்டாக நம்ம வச்சுக்கிறோம். நல்லா காய வச்சு பாருங்க. இப்படியே கட்டியாக ஃபஸ்ட் தண்ணியாக இருந்தது இப்படி கட்டியாக மாதிரி வச்சுன்னு பத்தலன்னு கொஞ்சம் மசாலா போட்டிருக்கு. இதை உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட். நீ வந்து புல்லட் பாண்டி எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஊற்றுறாங்க. புறா இது ஒரு கழுத்தில் கூட கடிச்சு போச்சு.
எல்லாத்தையும் ஊற்றி இதில் ஊற்றி கொஞ்சம் ஏய் போதும்டா. ஊத்துறா. கடைசி இது வை. ஏய் அது இந்த ஊற்றணும். ஏதாவது பாம்பால் இல்லை. அம்மா எப்பவும் இப்படிதான் வைக்க ஊத்திட்டு மிச்சம். சரி அந்த சைடு ஓரத்துல தண்ணி. சரி பொரிடா தம்பி என்ன வேணும்ப்பா? உடனே பிடிக்கணும். எப்படி பொரியும்? அதே போச்சு சரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெயை போட்டு பொரிச்சிட்டோம். உங்களுக்கு காமிக்கு முன்னாடியே ஒரு இது எண்ணெய் பொரிக்கிறதா ஒரு பொரிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து பக்கத்துல கொண்டு வராங்க எண்ணெய் வெறிக்கும். இப்போ நம்ம செஃப் வந்து டேஸ்ட் பண்ண போறாரு. சுடுதுனாலும் டேஸ்ட் பண்ணணும். இப்போ டேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் காமிக்கணும். இந்த நல்லா ஆவி பறக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தான் டேஸ்ட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு. எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வெரி நைஸ். சம்முன்னு தான் இருக்கும். ஏன்னா மசாலா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சுல. இப்போ யூஸ் சாப்பிட்றான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தாங்கடா, நான் போய் டேஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணேன். செம்மையாக இருக்குது மீன். இதை நம்மளே தப்பு பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.